ஆளுங்கட்சியை எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக விமர்சனம் செய்வது, விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் எப்பொழுதும் அந்த விமர்சனங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருக்க வேண்டும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் உண்மையாக அந்த விமர்சனங்களுக்கு ஒரு பெருமானம் இருக்கிறது. வெறுமனையே பிழை பிடிப்பது, குறைகளை கண்டுபிடித்து அதை வெளிப்படுத்துவது, பிழையான முறையில வெளிப்படுத்துவது அல்ல. உண்மையில் அந்த குறைகள் பிழைகளை தவிர்ப்பதற்கான ஒரு குறை நிரப்பியாக இவர்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனா இவர்களுடைய நோக்கம் அது அல்ல. வலிந்து பிழை பிடிப்பதும் அதை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி அதை பூதாகரமாக காட்டுவதும் அதன் ஊடாக மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்தின் மீதான ஒரு எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்குவதும் தான் இவருடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த இடத்துல நான் கட்டாயமாக சொல்ல வேண்டும். இந்த தமிழரசு கட்சியினர் நிச்சயமாக அவர்கள் உண்மையான எதிர்கட்சிகள் அல்ல. அது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சிங்கள எதிர்கட்சிக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கலாம், பொதுஜன பெருமையா இருக்கலாம், ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், அவர்களுடைய நோக்கம் என்பது வேறு. அது அவர்களுடைய எதிர்கால அரசியல் இருப்பு, அரசியல் பதவி சார்ந்தது. ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது அவ்வாறானது அல்ல. அது தம் மக்களுக்குரிய உரிமைகளையும் வளங்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு அரசியல். அப்போ இந்த இடத்தில இந்த தமிழரசு கட்சியானது எங்களுக்கு மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திய எதிர்த்தரப்புகளுடன் கைகோர்த்து கொண்டு நின்று இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நிற்பது ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு நல்லாட்சி காலம் நல்ல ஆட்சி என்று சொல்லக்கூடிய ரணில் மைத்திரி ஆட்சி காலத்தில் இவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருந்து கொண்டு கூட அந்த வேலையை செய்யவில்லை. அந்த எதிர்கட்சி பதவியை பயன்படுத்தி நாட்டுக்கோ குறிப்பாக தமிழ் மக்களுக்கோ எதையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் எதிர்கட்சிகளுடன் கூடி இந்த அனுர அரசாங்கத்தினை, தற்போதைய அரசாங்கத்தினை எதிர்ப்பதனுடைய நோக்கம் என்ன? நான் இவ்வாறு தான் சிந்திக்கின்றேன். ஏனென்றால் அனுர அரசாங்கத்தின் அவர்கள் பதவியில் இருக்க மட்டும், அது மாத்திரமல்ல, இந்த 5 வருட காலப்பகுதியை அவர்கள் சிறப்பாக செயற்படுத்தினால் தொடர்ந்தும் அவர்கள் தான் இருப்பார்கள்.